ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வறுக்காத வேர்க்கடலை 1 கப் எடுத்துக்கலாங்க. முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அடுத்த நாள் காலையில் செய்கிறோம்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கணும். நான் இப்போ ஊற வைக்கிறேன். வேர்க்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது அப்படியே ஊறட்டும். வாங்க எப்படி ஊறி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது அடுத்த நாள் காலையில் பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. இதை நல்லா களைஞ்சிட்டு அந்த தண்ணியை ஒரு பவுலில் நம்ம வடிச்சுக்கலாங்க. இந்த தண்ணியும் யூஸ் ஆகும், அதுக்காகத்தான் நான் வடித்து வைக்கிறேன். நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் முகம் கழுவுற மாதிரி இது மாதிரி பருப்பு, இந்த ஊற வச்ச தண்ணி இதுகளில் முகம் கழுவுனாலும் முகம் நல்லா பளபளப்பாக இருக்கும். அதுக்காகத்தான் வடித்து எடுத்திருக்கேன். திரும்பவும் வேர்க்கடலையை இன்னொரு தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிக்கலாங்க. இதை நல்லா அலசிட்டு அதை அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். குறைஞ்சது 8 மணி நேரமாவது இந்த நிலக்கடலை ஊறி இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும். இதை அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். 2 கப்பு தண்ணி சேர்த்திக்கலாங்க. நான் இந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். 5 விசில் விட்டு இறக்கலாங்க, அப்போ தான் நல்லா வேகும். இதுதான் நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், 5 விசில் வந்துருச்சு. திறந்து பார்க்கலாம். கடலை நல்லா வெந்துருச்சுங்க. வடிகட்டிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே ஜல்லி வச்சு அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி நம்மளுக்கு யூஸ் ஆகும். கடலை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்க. தாளிச்சுக்கலாம். அடுத்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க. காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், வரமிளகாவும் நல்லா வறுபடணும். எப்பவும் போல் 3 அல்லது 4 ஸ்பூன் தனியாக இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுபடட்டும். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. சீரகம் சேர்த்ததும் கொஞ்ச நேரம் வறுபடட்டும். அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதெல்லாம் வறுபட்டு இறக்குற நேரத்தில் நம்ம தேங்காயும் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதான், மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு வெடிக்க விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பவுடர் தூவிக்கலாங்க. பல்லு பூண்டு சேர்த்திக்கலாம். வறுபட்டுருச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோடு சேர்த்திக்கலாங்க. இதுக்கு தேவையான தண்ணி, நம்ம கடலை வேக வச்ச தண்ணியே இதில் சேர்த்திக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு மீதத்துக்கு அந்த கடலை வேக வச்ச தண்ணியை தான் சேர்த்துக்கிறேன். அதில் லேசாக உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்துட்டு அளவாக போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் நம்ம வெந்த வேர்க்கடலையை இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். கடலை கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி தான் வெந்திருக்கு. இப்போ குழம்புலையும் சேர்ந்து நல்லா வேகட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி வச்சுக்கலாங்க.
இப்போ நம்ம அந்த புளி கரைசலை இதோடு சேர்த்திக்கலாம். புளி கரைசலும் சேர்த்தி நல்லா கொதித்து வேகட்டும். அதை அப்படியே ஒரு குக்கரில் மாற்றி மறுபடியும் 2 அல்லது 3 விசில் விட்டு இறக்கலாங்க. அப்போ தான் குழம்பு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக நிலக்கல்லையை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்திக்கலாம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இது போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு கொரகொரப்பாகவே அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சி அந்த குழம்புல கலக்கிக்கலாங்க. அதுதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.